நிலாவின் ஒளியில் மலர்ந்த தைரியம். ஒரு சின்ன கிராமத்தின் ஓரத்தில் பெரிய புளிய மரத்தின் மேல் ஒரு கூடு இருந்தது. அந்த கூடில் குயிலி என்ற ஒரு சிறிய பறவை தன் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தது. குயிலி இன்னும் பறக்க கற்றுக்கொள்ளவில்லை. மற்ற பறவைகள் எல்லாம் சுலபமாக வானத்தில் பறப்பதை பார்த்தால் நான் எப்போது பறப்பேன் என்று அது அடிக்கடி கவலைப்படும். ஒரு நாள் இரவு வானத்தில் வெள்ளி நிற நிலா மெதுவாக எழுந்தது. மரங்கள் அசையாமல் அமைதியாக நின்றன. அம்மா பறவை தூங்கிவிட்டது. ஆனால் குயிலிக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. என்னால பறக்க முடியுமா, கீழே விழுந்துடுவேனா என்று அது மனசுக்குள் பயந்தது. அப்போது மெதுவான ஒலியுடன் நிலா பேசினாள். குயிலி, ஏன் இவ்வளவு சோகம்? குயிலி ஆச்சரியப்பட்டு கேட்டது. நீ யார்? நான் உன் நண்பன் நிலா என்று நிலா சிரித்தாள். குயிலி தன் பயத்தையெல்லாம் சொல்லிவிட்டது. நிலா மெதுவாக சொன்னாள். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பயம் வரும். ஆனால் பயத்தை விட முயற்சி பெரியது. நீ உன் சிறகுகளை நம்பு. அந்த வார்த்தைகள் குயிலியின் மனதை சூடாக மாற்றின. அது கண்களை மூடி நிலாவின் ஒளியில் அமைதியாக தூங்கிவிட்டது. அடுத்த நாள் காலை சூரியன் புளிய மரத்தை தழுவினான். அம்மா பறவை சொன்னாள், குயிலி, இப்போ முயற்சி பண்ணலாமா? இதயம் துடித்தாலும் குயிலி மெதுவாக கிளையின் முனையில் நின்றது. ஒரு கணம் கண்களை மூடி சிறகுகளை விரித்தது. முதலில் சின்ன தடுமாற்றம், பிறகு வானம் அதை தாங்கியது. குயிலி பறந்தது. அது சிரித்தது. அதன் பயம் இப்போது தைரியமாக மாறியது. மரத்தின் மேலிருந்து நிலா மெதுவாக மறைந்தது. நான் சொன்னேனே என்று சிரிப்புடன். நன்னெறி, மாறல். பயம் வந்தாலும் முயற்சி செய்தால் தைரியம் நம்மை உயரத்துக்கு அழைத்துச் செல்லும்.